றாங்க. இல்ல அவங்க நாளைக்கு எக்ஸாம் எழுத போறாங்களா, அதுக்காகனே, ஏம்மா எக்ஸாம் எழுத போறவங்க ஷர்ட்ட பார்த்தாம்மா வேலை குடுக்க போறாங்க. நம்ம மண்டையில எவ்வளோ மூளை இருக்கு, எவ்வளோ சரக்கு இருக்குன்னு அத பார்த்து தான் நம்ம வேலை குடுப்பாய்ங்க அவைங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பேசுறாரு. கோமதி வந்துட்டு, "ஐய்யய்ய! இது ஒரு பிரச்சனை ஆக்காதீங்க, விடுங்களேன்" அப்படின்ட்டு குடும்மா அந்த ஷர்ட்ட பார்ப்போன்ட்டு பார்க்குறாங்க. அதில வந்து சூப்பரா இருக்கு கலர் ரொம்ப நல்லா இருக்கே! உனக்கு இது சூப்பரா இருக்கும்டா அப்படின்ட்டு சரவணன் சொல்றாங்க. "ரூ. 200 தானா பரவாயில்லையே 200 ஒரு பரீட்சைக்கு ரூ. 200 தான் செலவழிக்கிறா. இதில போய் குறை சொல்லிட்டு இருக்கீங்களே" அப்படிங்கிறாங்க. ரூ. 200 தானா? ஏப்பா மீனா அந்த கடை எங்க இருக்கு? அடுத்து நம்ம வீட்ல எந்த ஒரு ஃபங்ஷன்னாலும் அங்க இனிமேல் நம்ம ட்ரெஸ் எடுத்துக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. ஐயோ! மீனா சொல்றாங்க, "ஐயோ! ஆத்தா மகமாயி எப்படியாவது என்ன காப்பாத்தி விட்டுரு தாயி" அப்படிங்கிறாங்க. குடு பார்ப்போன்ட்டு அவரு ட்ரெஸ் எடுத்து பார்க்குறாரு. நல்லா இருக்கு அப்படின்ட்டு பார்க்குறாரு. ரூ. 2000 ஏ கோமதி கண்ண எங்க வச்சிருக்க? ரூ. 2000 போட்டிருக்கு. நீ என்ன ரூ. 200 சொல்ற அப்படிங்கிறாங்க. ஐய்யய்யோ! ரூ. 200ன்னு நான் நினச்சிட்டேங்க. பக்கத்துல சின்ன எழுத்தெல்லாம் இருக்கிறது இப்ப வர வர கண்ணு தெரிய மாட்டேங்குது போலுக்கு எனக்கு. கண்ண செக் பண்ணணும் டாக்டர்ட்ட. என்னடா? அப்படிங்கிறாங்க. ஆமா இப்படியே உடம்புல வியாதிய சேர்த்து வச்சுக்கிட்டே இரு. கடைசி ஒட்டுமொத்தமா போய் டாக்டர்ட்ட சொல்லப் போற 1,00,000 வியாதிக்கு மேல சொல்லப் போற பாரு.